அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் எங்களுக்கு எப்போ அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல எந்த ஸ்டேஜ்ல ஸ்டேட் ஆயுஷ் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது? ஏஐசிசில அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் எப்படி? அமௌண்ட் எந்த சமயத்தில நமக்கு கிடைக்காம போகும்? அப்படின்ற பேசிக் அந்த பெனால்டி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ மட்டும் சொல்லுங்கன்னு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு அந்த விஷயத்த தான் இதில பார்க்குறோம். நம்ம சேனல முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரி இப்ப ரவுண்ட் 1 சார் ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா? இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்றீங்களோ, ஜாயின் பண்ணலையோ, ஃப்ரீ எக்ஸிட் இஸ் பாசிபிள். சார் எக்ஸிட் வித் 4 ஃபீச்சர். நோ இதுல 4 ஃபீச்சரே கிடையாது. நீங்க வெளிய வந்துக்கலாம் அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் அந்த அடுத்தடுத்த ஸ்டேட் கவுன்சிலிங், சென்ட்ரல் எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்கு அடுத்தது ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது கிடையாது. இஃப் நாட் ஜாயின்ட் ஆர் வித்ட்ரா ஆஃப்டர் ஜாயின்ட் அப்படின்றது இப்போ நீங்க ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, அல்லது சீட் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னா கிடைச்சு, அப்போ கண்டிப்பா ஃபோர்ஃபிட்டிங் ஆஃப் ஃபீஸ் அப்படின்றது இருக்கும். உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகும். சரியா? சரி ஜாயின்ட் த அலர்ட் இன்ஸ்டிடியூட். சப்மிட் ஆஃப் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட். அதாவது ஜாயின் பண்ணிட்டீங்க. காலேஜில் போயிட்டு அப்கிரேடேஷன் அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சப்சிக்வெண்ட் ரவுண்டில் இது பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் பண்ணலாம். சரி இப்போ நீங்கள் ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் கிடச்சி ஜாயின் பண்ணலை. அப்போ நீங்கள் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் வந்து ஆஸ் பர் த ப்ரொசீஜர் படி கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துட்டு இல்லை சாரி அப்கிரேடேஷன் இல்லை, நீங்கள் அங்கே வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே ஜாயின் அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஃபில்லிங் சாய்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது ரூல்ஸ் கொடுத்துருக்குது. பட் அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், ஜாயின் பண்ணலை கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ரீரெஜிஸ்டர் பண்ணணும். ரீரெஜிஸ்டர் பண்ணி 20,000 எகைன் பே பண்ணணும். ஸோ அப்போ இது இன்டைரக்டாகவே உங்களோட ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிற மாதிரி தான். ஸோ க்ரைட்டீரியா புரிஞ்சுக்குங்க. கிடச்சி ஜாயின் பண்ணாமல் அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். இந்த கேஸ் எப்படின்னா, இப்போ நார்த்தில் கிடைக்குது. நான் அங்கெல்லாம் போயிட்டு இப்போ 2,000 ரூபாய் செலவு பண்ணி போயிட்டுலாம் வர முடியாது. நான் திரும்ப அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் கண்டினியூ பண்ணட்டான்னு கேட்டால், அங்கே தான் நீங்கள் 20,000 திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணணும். அதுக்கு தான் சேஃப்டி. நமக்கு நல்லா தெரிஞ்சு நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய காலேஜாக இருந்தால் கண்டிப்பாக போடுறது நல்லது. சரி கேன் எக்ஸிட் த R1, R2 ரவுண்ட் அட்மிட் சீட். அதாவது கண்டிப்பாக சொல்கிறேன், R1ல கிடைச்ச சீட்டையோ R2ல கிடைச்ச சீட்டையோ கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 2 வர்ற சமயத்தில் நீங்கள் வேண்டான்னு சொல்லலாம். ஏன்னா R1ல சம்டைம்ஸ் கிடச்சி அது பிடிக்காம அப்கிரேடேஷன் போட்டு R2ல ஒன்று கிடைக்கும். R2ல கிடைக்கிற சமயத்தில் நம்ம வந்து கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து R1ல கிடைச்ச சீட்டையும் வேண்டான்னு சொல்லலாம். அந்த டைம் எப்படின்றது என்ன அப்படின்னா 3 டேஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெளியே வந்துக்கலாம். அப்படி வெளியே வந்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பண்ணலாம். நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் உங்கள் அமௌண்ட் மட்டும் ஃபோர்ஃபீட் ஆகிடும், வராது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சரி அண்ட் கேன் பார்ட்டிசிபேட் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி ப்ரெஸ்கிரைப் வித் த ரவுண்ட் பை பேயிங் கம்ப்ளீட் ஃபீஸ் எகெயின். திரும்பவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபீஸை திரும்பவும் பே பண்ணி தான் நீங்கள் வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி ரவுண்ட் 2ல இன்னொரு விஷயம், கேண்டிடேட் who exit the R1, R2 round admitted seats forfeit of fee பண்ணி நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த பிறகு இது எப்போ வெளியே வரீங்க அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3யோட அந்த டேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டு ஃப்ரெஷ் ஃபீஸ் பே பண்ணி பண்ணலாம். சரியா? ஆனால் உங்கள் அமௌண்ட் ஃபோர்ஃபீட் ஆகிடும். ரைட்டா? ஆனால் இங்கே எப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 3ல அட்மிட் ஆன சீட்டை நீங்கள் ஃபோர்ஃபீட் பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அது எந்த டைமுக்குள்ளே வெளியே வரணும் அப்படின்னா, அதாவது வெளியே வர்றது இந்த டைமில் வரீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது 3 டேஸ் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 3யோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 3 நாளைக்கு முன்னாடியோ அல்லது அந்த நாள்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி நாளில் இருந்து R3யோட ரவுண்ட் 3யோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்ல, அதுக்கு ஒரு இடைப்பட்ட நாள் இருக்குமா? பீரியட் ஆஃப் டேஸ் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் R3. ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து ரிசல்ட் R3யோட ரிசல்ட் வந்து வர்றதுக்கும் அந்த டேக்கும் நடுப்பட்ட சமயத்தில் நீங்கள் எனக்கு R1ல அலாட் ஆன சீட்டோ R2ல அலாட் ஆன சீட்டோ வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏஐசிசி கவுன்சிலிங்கில் ஃபர்தர் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. பட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கொடுத்துருவாங்க. இது எப்படி சார் ஸ்டேட் கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபையாக அவங்க வந்து எப்படி தெரியும்னு கேட்டால், கவுன்சிலிங்லாம் ஏஐசிசி முடிஞ்ச பிறகு ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் ஏஐசிசிலேருந்து லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க.
அவங்க அந்த கவுன்சிலிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டு உங்கள் பேர் அங்கே இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு டைம் லிஸ்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆஃப் ineligible candidates ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் AACCன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே தெரிஞ்சிடும். அதனால தான் தயவு செய்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரி, அதே ரவுண்ட் 3ல தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். இஃப் த கேண்டிடேட் withdraw their சீட் R1 R2ல கிடைச்ச சீட்டை அதாவது டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின பிறகு ரவுண்ட் 3யோட ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அந்த டேட்டுக்கு பிறகு நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் பிகமிங் ineligible ஃபார் ஸ்டேட் ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங். அதாவது ரெண்டுமே ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்குமே நீங்கள் ineligible ஆகிடுவீங்க. கூட உங்களோட ஃபீஸும் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரவுண்ட் 2க்கு போகிறோம். ரவுண்ட் 3ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது கிடையாது இஃப் அலாட்டட். இப்போ அலாட் ஆகலை அப்படின்னா இப்போ ரவுண்ட் 2லேயும் சரி ரவுண்ட் 3லேயும் சரி ஃப்ரீ அலாட் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக வெளியே எக்ஸிட் பண்ணிட்டு அவங்க அமௌண்ட் கிடச்சிரும். பட் அலாட் ஆனவங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது கிடையாது. சரி, அதன் பிறகு இஃப் த கேண்டிடேட் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் 3ல ஒரு நபருக்கு சீட் அலாட் ஆகிவிட்டது அப்படின்னா அலாட்டட் இன்ஸ்டியூட்ஸில் கண்டிப்பாக மஸ்ட் ஜாயின்னு கொடுத்துருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மஸ்ட் ஜாயின், ஹி ஆர் ஷி மஸ்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா வில் பி ineligible ஃபார் ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங் சென்ட்ரல் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி எதுக்குமே எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது. அவ்வளோதான் தெளிவாக சொல்கிறோம். சரி, இதுக்கு அடுத்தது ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ இதில் இன்னொன்று தெரியுது என்னென்னா R3ல ரவுண்டில் கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அப்கிரேடேஷனே கிடையாது. கண்டிப்பாக நீ ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சரியா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்னா என்னது? அங்கே நோ ஃப்ரீ எக்ஸிட். இஃப் சீட் அங்கேயும் அலாட் ஆச்சுன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அலாட் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். கேண்டிடேட் அலாட்டட் சீட் இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் 1, 2 நடக்கும். அதில் கண்டிப்பாக அலாட் ஆகிற இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி ஜாயின் பண்ணலைன்னா ஃபர்தர் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ineligible ஆகிடுவீங்க. ஸ்டேட்டும் சென்ட்ரலும் யூனியன் டெரிட்டரி எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ineligible ஆகிடுவீங்க. சரியா? உங்களோட கட்டின அமௌண்ட்டும் திரும்ப வராது. அதனால் பிளான் பண்ணி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் 3 மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது வேண்டாமா ரிசல்ட் வந்து அதாவது R2 ரிசல்ட் வந்து உடனே பண்ணிவிடுங்க. வேண்டாமா உங்கள் அமௌண்ட் 20,000 போதும், அவ்வளோதான். ஸ்டேட் கவுன்சிலிங் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை ஒரு கீ கோடு வேர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபு. ரவுண்ட் 2ல் ரிசல்ட் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா வித்தின் 3 டேஸில் அந்த காலேஜில் போய்ட்டு நான் வந்து எனக்கு வேண்டான்றதை எழுதி கொடுக்கணும். அல்லது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா நாட் எலிஜிபிள் டு இதை மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி வேறு எதுவும் குழம்ப வேண்டாம். இதுதான் ப்ரொசீஜர். ப்ராப்பராக அந்த டைமில் எனக்கு எதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு அப்டேட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.